ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் மக்கள் அன்றாட பயன்படுத்தும் பொருட்களின் விலை குறைந்துள்ளது. ஆடம்பரம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களான சோப், ஷாம்பூ, பருப்பசை, சமையல் எண்ணெய், பால் பொருட்கள், பிஸ்கெட், சிப்ஸ், நூடுல்ஸ் போன்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகளின் விலை குறைந்துள்ளது. குளிர்பதன பெட்டி, ஏசி, டிவி, வாஷிங் மெஷின் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களின் விலையும் குறைந்துள்ளது. 350 சிசிக்கு குறைவான இருசக்கர வாகனங்கள் மற்றும் சிறிய கார்கள், டிராக்டர்கள், விவசாய இயந்திரங்களின் விலையும் குறைந்துள்ளது. இவை தவிர அழகு நிலையம், சலூன், உடற்பயிற்சி மையம் மற்றும் யோகா மைய சேவைகள், தனிநபர் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு கட்டணம் குறைந்துள்ளது. மேலும் சிமெண்ட், கிரானைட், சலவை கற்கள், செங்கற்கள் விலையும் குறைந்துள்ளது. பான் மசாலா, புகையிலை, சிகரெட், பந்தயம், ஆன்லைன் கேமிங் போன்றவற்றுக்கான விலை உயர்ந்துள்ளது. 2500 ரூபாய்க்கும் அதிகமான விலை உள்ள ஆடைகள், ஆபரணங்களின் விலையும் உயர்ந்துள்ளது. 350 சிசிக்கு மேலான என்ஜின் திறன் கொண்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் பெரிய கார்களின் விலையும் உயர்ந்துள்ளது. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் காரணமாக ஆவின் பால் பொருட்களின் விலை குறைந்துள்ளது. மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்துள்ளது. இதனால் பல்வேறு நிறுவனங்களும் தங்கள் உற்பத்தி பொருட்களின் விலையை குறைத்துள்ளன. அந்த வகையில் பால் பொருட்களின் விலையை குறைத்து ஆவின் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 200 கிராம் பனீர் 10 ரூபாயும் 500 கிராம் பனீர் 25 ரூபாயும் குறைந்துள்ளது. 1 லிட்டர் நெய்யின் விலை 690 ரூபாயில் இருந்து 650 ரூபாயாக விலையை குறைத்து ஆவின் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சுதேசியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது காலத்தின் தேவை என்றும் தற்சார்புடையதாக மாறும்போதுதான் இந்தியா வளர்ச்சியடையும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள இட்டா நகரில் 5100 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்த அவர், குடிமக்களே கடவுள் என்பதுதான் தங்களது தாரக மந்திரம் என்று தெரிவித்தார். சுதேசி என்ற மந்திரம் மிகவும் முக்கியமானது என்றும் தற்சார்புடையதாக மாறும்போதுதான் இந்தியா வளர்ச்சியடையும் என்றும் தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கு வந்ததை சுட்டிக்காட்டி ஜிஎஸ்டி திருவிழா தொடங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் பொது போக்குவரத்தை ஒன்றிணைக்கும் பிரத்யேக செயலி தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே முதன்முறையாக பேருந்து, புறநகர் மின்சார ரயில், மெட்ரோ ரயில் மற்றும் வாடகை கார், ஆட்டோ போன்ற அனைத்து பொது போக்குவரத்து வசதிகளையும் ஒரே QR பயணச்சீட்டு மூலம் பெறும் சென்னை ஒன் செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மாநகர பேருந்து, புறநகர் மின்சார ரயில், மெட்ரோ ரயில் ஆகியவற்றில் எளிதில் பயணம் செய்யும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் பயணச்சீட்டு பெறும் வசதி மட்டுமின்றி குறிப்பிட்ட வழித்தடத்தில் வரும் பேருந்துகள், ரயில்களின் விவரத்தையும் பயணிகள் அறிய முடியும். மேலும் பயணத்தின் போது மாநகர பேருந்திலிருந்து மெட்ரோ ரயிலுக்கோ அல்லது புறநகர் மின்சார ரயிலுக்கோ மாறுவதற்கான வழிகாட்டுதலும் சென்னை ஒன் செயலியில் இடம்பெற்றுள்ளது. சென்னைக்கு புதிதாக வருபவர்களுக்கு இந்த செயலி உபயோகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வரும் செப்டம்பர் 24ஆம் தேதி முதல் 9 நாட்களுக்கு வருடாந்திர பிரம்மோற்சவ விழா நடைபெறுகிறது. இதனையொட்டி சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோயிலை சுற்றி பாதுகாப்பு பணியில் 4500 போலீசார், 2000 விஜிலன்ஸ் துறை ஊழியர்கள், 3500 தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். உணவு, குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் தயார் நிலையில் உள்ளன. வழிதவறும் குழந்தைகளை கண்டுபிடிக்க குழந்தைகள் கையில் ஜியோ டேக் பொருத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட வாகன புறப்பாடு அன்று கூடுதலாக 1300 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர் என்றும், பிரம்மோற்சவ தொடக்க நாள் அன்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஏழுமலையானுக்கு அரசு சார்பில் பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் தங்கு தடையின்றி இலவச உணவு கிடைக்கவும், லட்டு விநியோகிக்கவும் சுமார் 8 லட்சம் லட்டுகள் இருப்பு வைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரம்மோற்சவ நாட்களில் திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் தேவஸ்தானத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கோவில் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது.
திருமலை திருப்பதி பிரம்மோற்சவத்திற்காக கொண்டு செல்லப்படும் திருப்பதி திருக்குடைகள் ஊர்வலத்தின் முக்கிய நிகழ்வான கவுனி தாண்டுதல் நிகழ்ச்சி சென்னை யானை கவுனியில் நடைபெற்றது. கவுனி தாண்டுதல் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு மனமுருகி வழிபட்டனர். துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் பல்கலைக்கழக மானியக் குழு ஆளுநரின் செயலர் உள்ளிட்ட 3 பேருக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது. பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சரை நியமிப்பது உள்ளிட்ட 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் வைத்ததை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் விருப்புரிமை அதிகாரத்தை பயன்படுத்தி 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்தது. இந்நிலையில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை தமிழக அரசுக்கு வழங்கும் சட்ட பிரிவுகளை எதிர்த்து வழக்கறிஞர் வெங்கடாச்சலபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதை விசாரித்த நீதிபதிகள் தமிழகத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க அரசுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவுக்கு தடை விதித்தனர். இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரியும் தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், NK சிங் ஆகியோர் விசாரித்தனர். அப்போது இந்த விவகாரத்தில் பல்கலைக்கழக மானியக் குழு, ஆளுநரின் செயலர் மற்றும் மனுதாரர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். காசாவில் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் மத்திய காசாவில் இருந்து மக்கள் தங்கள் உடைமைகளுடன் வெளியேற தொடங்கியுள்ளனர். காசாவில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என துண்டு பிரசுரங்களை பறக்கவிட்டு இஸ்ரேல் ராணுவத்தினர் எச்சரிக்கை விடுத்தனர். காசா நகரை நோக்கி இஸ்ரேலிய படைகள் மற்றும் டாங்கிகள் நுழையும் காட்சிகளை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டது. இந்நிலையில் மத்திய காசாவில் வசிக்கும் மக்கள் தங்கள் உடைமைகளுடன் கடற்கரை சாலை வழியாக வாகனங்களில் தெற்கு நோக்கி செல்ல தொடங்கியுள்ளனர். பாலஸ்தீனம் என்ற நாடே இருக்காது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நிகழ்த்திய படுகொலையை சுட்டிக்காட்டியுள்ள நெதன்யாகு பயங்கரவாதத்திற்கு இந்த நாடுகள் மகத்தான பரிசை வழங்குவதாக குற்றம் சாட்டினார். ஜோர்டான் நதிக்கு மேலே பாலஸ்தீனம் என்ற நாடு இருக்காது என்றும் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்தார். சீனாவில் நடைபெற்ற உலக ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்பில் 5 பதக்கங்களுடன் இந்திய அணி முதன்முறையாக டாப் 5 இடத்தை பிடித்து அசத்தியுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆனந்த்குமார் வேல்முருகன் 2 தங்கம் 1 வெண்கலம் வென்ற நிலையில் புள்ளிப்பட்டியலில் முதல் முறையாக 5வது இடத்தை பிடித்து இந்திய அணி சாதித்துள்ளது. முன்னாள் தடகள வீரரும் உலக சாம்பியனுமான உசைன் போல்ட் இந்தியா வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை டெல்லி, மும்பையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் உசைன் போல்ட் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது.